வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டில் சப்பாத்தி செஞ்சுட்டு மாவு மீதி இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவோட நான் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்க்கல. சப்பாத்தி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 2 மாவையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அழுத்தி பிசையணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையலாம். ஒரே முட்டை தண்ணி ஊற்றிட்டோம்னாக்க குழ குழன்னு ஆயிரும். நம்ம சப்பாத்தி மாவை ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நல்லா 2 மாவையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசையணுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம அளவாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த கிழங்குல இருக்கிற ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். நல்லா கிழங்கும் சர்க்கரையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கையாலேயே நல்லா எல்லாத்தையும் நசுக்கி விட்டு நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு கிளற வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு பாருங்கள், இதுவும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்குது. அதனால் நமக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் எனக்கு 6 உருண்டைகள் கிடைச்சது.
அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம மாவில் இருந்தும் 6 உருண்டைகள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த போலி பார்த்திங்கனாக்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆறி போய் சாப்பிட்டோம்னா கூட நம்ம புதுசாக செய்யும்போது எப்படி சாஃப்டாக இருந்ததோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். அதில் ஆயில் கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கையாலேயே இந்த மாதிரி சுழட்டி விடலாம். இப்போ சும்மா ஒரு 2 துளி எண்ணெயை விட்டுக்கலாம். அதிகம் எண்ணெய் தேவைப்படாதுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கவரில் மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நல்லா இப்படி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டினாவே போதும். ஈஸியாக நல்லா நமக்கு சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சோன்னா நல்லா வந்துடும். ரொம்ப தின்னாக ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மொத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி கவர் இல்லைன்னா இலை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அதேமாதிரி 2 துளி எண்ணெய் விட்டுட்டு நம்ம சப்பாத்தியை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. பட்டரில் சுடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யை விட பட்டர் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் போடுறதுனாலும் போட்டு சுடலாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தானே, நல்லா தாராளமாக பட்டர் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்று சுட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்ததையும் சுட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி கையாலேயே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று கட்டையை வச்சு உருட்டலாம், இல்லைன்னா கையால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. எப்படி பண்ணாலும் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. கையால் பண்ணாலும் நல்லா வந்திருக்கு. இதையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இதை இன்னும் வேறு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள்.
எனக்கெலாம் சப்பாத்தினாலே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பட்டர்லாம் போட்டு செஞ்சாக்கே ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இல்லாமல் நாட்டு சர்க்கரை, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு மிதமான இனிப்பில் சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.